ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ண போறது ரவா தோசை தாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தர்மசாஸ்தா ரவா தோசை மிக்ஸ், அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல நம்ம தர்மசாஸ்தா ரவா தோசை மிக்ஸ் தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல கன்சிஸ்டன்சியா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அப்புறம் கொஞ்சமா இஞ்சி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேரட் துருவி கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து ஊற வச்ச மாவுல போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல் எடுத்து சூடாக்கி அப்படியே நம்ம ரெடி பண்ண மாவை தோசையா ஊத்துங்க. ஊத்திட்டு நல்லா வேக வச்சிருங்க. நல்ல பொன்னிறமா வெந்ததும் அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணுங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச ரவா தோசை ரெடி.